ஹலோ மக்களே, ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். வெல்கம் டு டேனிஸ் ஹப். லாஸ்ட் சண்டே நாங்கள் ஃபேமிலியாக ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணுற சாக்கில் வேளாங்கண்ணிக்கு ட்ரிப்பை போட்டோம். அந்த ட்ரிப்பு என்னை என்னென்னலாம் பார்க்க வச்சுச்சு, யார் யார் கையெல்லாம் கோக்க வச்சுச்சு, மொத்தத்தில் எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துச்சுங்கிறதையும், வேளாங்கண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு ட்ரெயின், அக்காமடேஷன் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு ட்ராவலாக இந்த வீடியோ இருக்க போகுது. நம்மளாம் சேர்ந்து ஃபேமிலியாக ட்ரிப்பு போட்டால் எந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்போமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லப்போனால் பெருசாக எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் மேரேஜ் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தால் போதுங்கிற பிளானோட சாட்டர்டே ஈவினிங் 4:45க்கு திருச்சி ஜங்ஷன்லேருந்து கிளம்புற வேளாங்கண்ணி டெமோ ட்ரெயினில் தான் ஏறணும். எங்களுக்கு நைட்டு வேளாங்கண்ணிக்கு போனால் போதும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் புத்துணர்ச்சியோட சர்ச்சுக்கு போயிட்டு ஊரை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டான ட்ரெயினுங்க. காரைக்கால் நாகூர் ட்ரெயினில் ஏறினா கூட நாகப்பட்டினத்தில் இறங்கி வேளாங்கண்ணிக்கு மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயின் 8:30லாம் நம்மளை டேரெக்டாக வேளாங்கண்ணிலே போய் விட்டுருது. அப்படி வேளாங்கண்ணில் இறங்கின நாங்கள் மண்டபத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சோம். மற்ற ஆட்டோக்காரனு கூட ஜாலியாக ரேஸ் ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிட்டு வைப் பண்ண அந்த ஆட்டோக்காரனோட ஒரு குட்டி டாக்கை போட்டுட்டு ஃபங்க்ஷனில் போய் ஃபோட்டோக்கு போஸை கொடுத்துட்டு நைட்டு விருந்துக்கு உட்காந்தாச்சு. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் ஏன்னா நைட்டு விருந்து எப்போதுமே வெயிட்டாக இருக்குன்னே தெரில. அந்த வெயிட்டான நைட்டு விருந்தை டைட்டாக முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போனோம். ஆக்சுவலி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஹோட்டல் ஆர்ச்சர்டுங்கிற ஒரு ப்ரைவேட் ஹோட்டலில் தான். ₹2000 சார்ஜில் சமைக்கிறதுக்கு தனி இடம், நீட்டான அக்காமடேஷன் நல்லாவே இருந்தது. இன்னும் உங்களுக்கு கம்மியான விலையில் அக்காமடேஷன் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா சர்ச்சு ஹோட்டலில் கூட ட்ரை பண்ணலாம். ₹500 ஸ்டார்ட் ஆகிற அந்த ஹோட்டலும் நல்லாவே இருக்கும். வந்த டயர்டுக்கு அக்கடான ரூமில் படுக்கலாம்டா சாமின்னு உடம்பு சொன்னாலும் எல்லாரோடையும் சேர்ந்து பீச்சுக்கு போகலாமே மனசு சொன்னதே கேட்டு நைட் வாக்கா ஒன்றா பீச்சுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் டைம் நைட் வியூ ஆஃப் பீச்சை பார்த்தேன். உண்மையிலே செம்மையாக இருந்ததுங்க. அதே நேரம் இந்த இருட்டிலையும் குளிர்லையும் நமக்காக உயிரை பணையம் வச்சு மீன் பிடிச்சிட்டு வர மீனவர்கள் மேலே தனி மரியாதை ஏற்பட்டுச்சு. அந்த சில்லான கிளைமேட்டுக்கு சூடாக டீ அடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது மணி 12 ஆகிப்போச்சு. பக்கத்து ரூமில் ஸ்டே பண்ணியிருந்த பெரியம்மா பெரியப்பாக்கு அன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறதுனால அவங்களுக்கும் சர்ப்ரைஸை கொடுத்துட்டு திருப்பி ரூமுக்கு வந்து ட்ரெயினில் என்னை எவன்டா தூங்க விட்டீங்க, இப்பயாச்சும் சத்தா ஆசர்றேன்டா அப்படின்னா தம்பி தங்கச்சியினோட சேட்டை அவங்க கூட விளாண்டு அப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே போயிட்டே இருந்தது. ஆனால் உண்மையிலே குழந்தைங்களோட இருந்தால் எந்த கவலையும் தெரியாதுங்கிறது 100% ட்ரூங்க. அவங்களோட விளாண்டுட்டு போனதில் டைமே தெரியாமல் கொஞ்சம் தூங்காமலும் அந்த நைட்டு ஹாப்பியாக முடிஞ்சது. அப்படி முடிஞ்ச அந்த நைட்டு சாதாரணமான நைட் இல்லை. எல்லா பிளானட்டும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற ஸ்பெஷல் நைட்டு வேறையாம். அது சந்திச்சுட்டு போகுது. நீ தான் தூங்கவே இல்லையே, எங்கேருந்துடா எந்திரிக்க போகிறேன்னு நினச்சிட்டு தான் படுத்தேன். ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்தில் என்னைக்கும் இல்லாத திருநாளாக 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு என் அண்ணன் பையனை வேற தூக்கிட்டு வேளாங்கண்ணியில் அந்த ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரீட்டில் நடந்து போனேன். நாம தாண்டா ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோங்கிற கெத்தோடு அப்படி போனால் காலையில் வெள்ளனையே எழுந்திரிச்சு குளிச்சு முச்சு கோயிலுக்கு போக போகிறேன் கடவுளேங்கிற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி வேற லெவலில் இருக்க அந்த கேரளா பீப்புளை ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே வர வழியில் ஆப்பக்கடை பாட்டியை பார்த்து அவங்களோட வெகுளித்தனமான பேச்சையும் ரசிச்சுக்கிட்டே சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனோம். வேளாங்கண்ணியில் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் மாஸ் அட்டன் பண்ணது புது அனுபவமாக இருந்தது. நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கு தான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி நம்ம நினச்சிட்டு போவோம். ஆனால் நம்மளை சுற்றி மனசு உருகி ப்ரே பண்ணிட்டு இருக்க யார்கிட்டயாவது உட்காந்து 5 நிமிஷம் பேசினோன்னா அவங்க முன்னாடி நம்ம பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைன்னு தோணும். அம்மா மடியில் படுத்து தவழ்கிற குழந்தையா வேளாங்கண்ணி தாயோட பாதத்தில் நம்ம பிரச்சனையெல்லாம் சமைச்சு பிச்சுட்டோன்ற மன திருப்தியோட போய் ஃபங்க்ஷனில் மத்தியான விருந்துக்கு உட்காந்தோம். பாஸ்மதி மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வான்னு தடாலடியாக இருந்த அந்த மெனுவை அவங்க மனசு கோணாமல் அடித்து நொறுக்கிட்டு கை கழுவும் போது தான் அச்சோ ட்ரிப்பு முடிய போகுதுங்கிற மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஆனால் ட்ரிப்பு இருங்பாய், இதுவரை நீங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பாக்கி இருக்குன்னு சொன்ன மாதிரி திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் எல்லாம் வரும். ஸோ எல்லோரும் பீச்சில் போய் ஒரு ஆட்டத்தை போட்டுவிட்டு போவோமே கடைசியான்னு பிளான் பண்ணோம். அந்த பிளான் மட்டும் நாங்கள் பண்ணலன்னா இந்த ட்ரிப்பில் எவ்வளோ விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேனே தெரிலங்க. ஏன்னா இந்த கடல் மண்ணோட வாசம், இந்த காற்றோட சுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனையும் கூட என்ன மாதிரி தான் உங்களை வந்து உரசி பார்த்துட்டு திருப்பி இருந்த இடத்துக்கே போயிடும். நமக்கு சொல்லாமல் சொல்கிற இந்த கடல் அலையாக இருக்கட்டும், எல்லாமே உள்ளபடியே ஆனந்தமானதுங்க. வேளாங்கண்ணி சர்ச் வரைக்கும் வந்துட்டு நடந்து வர சோம்பேறித்தனத்துக்காகலாம் இந்த பீச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி பீச் மஸ்ட் விசிட் ஸ்பாட். அதுக்கப்புறம் அந்த கடலில் அப்படியே கால் நினச்சிட்டு அந்த கடல் மண்ணில் நம்ம சேனலோட பேரையும் அப்படியே எழுதி பார்த்துட்டு பீச்சில் இருக்க கேம்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபேமிலியாக சேர்ந்து விளாண்டோம். குழந்தைங்களோட குழந்தையாக சேர்ந்து பெரியவங்களும் குழந்தையாய் மாறி போன தருணம் அது. எல்லாரும் இதே மாதிரி குழந்தை மனசோடு இருந்துட்டா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்படியே நினச்சிக்கிட்டே பீச்லேருந்து அப்படியே நடைய போட்டு அங்கே இருக்க ரோட்டு கடையிலலாம் ஷாப்பிங் பண்ணோம். ஆனால்
ஏன்டா ஆம்பளையா பிறந்தோன்னு பெண்கள் நம்மளை துக்கப்பட வைக்கிற இடமே இந்த ஷாப்பிங் தாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு கலர் கலராக சோப்பு சீப்பு கண்ணாடின்னு அவ்வளோ ஐட்டம் இருக்கும். ஜம்முன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பசங்க கம்முன்னு உம்முன்னு நிற்கிறத தவிர வேறு வழி இல்லையே. அப்படி கஷ்டப்பட்டு எப்படியோ ஷாப்பிங் முடிக்கிற நேரத்தில் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தொப்பி வாங்கணும். அந்த தொப்பியை போட்டுட்டு விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அந்த க்யூட்டான ஸ்வீட்டான மெமரிஸை ஹார்ட்டில் போட்டுட்டு பஸ் ஏறணும். ரெயினும் சரி ட்ரெயினும் சரி, அது இல்லாத நேரத்தில் அதோட அருமை புரியும். பஸ்ஸில் ரிட்டன் வரும்போது உருட்டுவியா யான்னு திருச்சி ரிட்டன் ஆகிறதுக்கு மிட் நைட் ஆகிப்போச்சு. மெல்ல 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 அலக்க பறக்க இழுக்காதீங்க, அக்கக்கா கிளன்ற போதுன்னு உடம்பு டயர்டானாலும் மனசு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாச்சு. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வாங்குற அடிக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப்பை போட்டு அப்பப்போ ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டாதான் லைஃப் ஸ்மூத்தாக போகும். உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன ட்ரிப்பை விட இந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து, வாழ்க்கையில் நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அதுவாக வந்தால் ஹாப்பியாக எடுத்துக்கோங்கிற லெசனையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில். இந்த ஃபேமிலி ட்ரிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலாக உங்களுக்கு ஃபேமிலி ட்ரிப்பை பற்றி எந்தெந்த கருத்துக்கள்லாம் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களை விதவிதமான கண்டென்ட்டோட அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் டேனி. லவ் யூ கைஸ், டேக் கேர்.